புத்திரபாக்கியத்திற்கு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது. உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், அப்படி 5ஆம் இடம் 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி ஓடுகிறது அப்படின்னு சொன்னால் அற்புதமான முறையில் புத்திரபாக்கியமும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த அமைப்பாக அமையும். அந்த விதத்தில் இந்த தசாபுக்திகள் நடக்கின்றதுன்னா உறுதியாக கோச்சாரமும் கூட சேருகின்ற பொழுது பண வரவு சிறப்பு மிகுந்ததாக அமையும். பொருளாதார சேமிப்புகள் சிறப்பு மிகுந்ததாக அமையும். கையில் 4 காசு புழக்கம் ஏற்பட்டே தீரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு நவக்கிரக குரு பகவானினுடைய வக்கர பெயர்வை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். இந்த நவக்கிரக குருவானவர் இப்பொழுதுமே வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாவது நமக்கு தெரியும். அந்த விதத்தில் இது வக்ர பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதாவது பின்னோக்கி நகர்வது போன்ற ஒரு தோற்றத்தை கொண்ட ஒரு அமைப்பு. எல்லா வருடமும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு நெருக்கமாக இந்த குருவினுடைய வக்ரம் நீடித்திருக்கும். அந்த வகையிலே இந்த வருடமாகப்பட்டது குரு பகவான் ரிஷபராசியில் வீற்றிருக்கின்றார். அவர் அந்த வீட்டிலேயே வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரம் பெற்று கிட்டத்தட்ட அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுகின்றார். ஏறத்தாழ 4 மாதங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய வக்ரம் நீடிக்கின்றது. இந்த குரு வக்ரம் எந்த அமைப்பு உடையவர்களுக்கு நல்ல மேன்மையை தரும், எந்த அமைப்பு உடையவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க இருக்கின்றோம். நம்ம எப்பொழுதுமே பார்க்கின்ற பொழுது நம்ம பொது பலனானாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்தில் கூட எடுத்து வச்சுக்கிட்டு ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்கறது நல்லது. ஏன்னா நான் ஒவ்வொரு பலன் சொல்லவும் உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் அப்படின்னு சொல்லி தான் கோச்சாரத்தை சொல்லுவேன். அப்போ உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்கறது உங்களுக்கு கூடுதலான நற்பலன்களை வழங்கும். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த குரு வக்ர பெயர்வு என்ன நிலையில் அமைகின்றது தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். கடகராசி நேயர்களே, கடகத்தை பொறுத்த மட்டிலும் இப்போ உங்களுக்கு இந்த குரு வக்ரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 11ஆம் இடத்திலே குரு வக்ரம் பெறுகிறார். ஜாதகத்தை எடுத்து வச்சுங்க. ஜாதகத்தில் உங்கள் ராசி கட்டத்தை பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் பெற்றிருக்கிறார் அப்படின்னா நீங்கள் இந்த பதிவை பார்க்கலாம். உங்களுக்கு இது பொருந்தும். உங்கள் ஜாதகத்திலேயே குரு வக்ரம் அடையலை அப்படின்னா இந்த பதிவு பெரிதாக உங்களுக்கு பொருந்தாது. இதை பற்றி நீங்கள் நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி இதை பற்றி நீங்கள் பெருசாக கேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? இந்த புரிதலோடு இப்போது ஜாதகத்துக்குள்ளே போவோம். நான் ஒவ்வொரு பலனையும் சொல்லி இந்த பலன் உண்டு கோச்சார ரீதியாக. இந்த தசாபுக்தியும் உங்கள் ஜாதகத்தில் நடந்தால் அது உறுதியாக நடக்கும். தசாபுக்தி நடக்கலைன்னா அது நடக்காது. அவ்வளவுதான் பலன். சரிங்களா? அப்படின்னு நான் ஒவ்வொன்றும் சொல்ல போகிறேன். ஸோ ஜாதகத்தை வச்சுட்டு ஒவ்வொரு பலன்களுக்கும் முதல்ல உங்களுக்கு குரு வக்ரமாக இருக்கான்னு பாருங்கள். ஆயிருக்குன்னா உள்ளே போங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு பலனுக்கும் தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்கள். நான் சொல்கிற 10 பலன்கள் உங்களுக்கு எந்த பலனுக்கு தசாபுக்தி மேட்ச் ஆகுதோ அந்த பலனை மட்டும் எடுத்துங்க. அது மட்டும் தான் உங்களுக்கு உறுதியாக நடக்கும். சரிங்களா? ரைட், போயிடுவோம். அன்பு நண்பர்களே, இந்த லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல குரு அமர்வது என்பது அது இயல்பாக அமர்கிறாரோ அல்லது இயல்பற்று வக்ர நிலையில் அமர்கிறாரோ எப்படி இருந்தாலும் நன்மை தான். சரிங்களா? 11லே எக்கிரகம் எப்படி நிற்கையிலும் அது நன்மையை மட்டுமே பயக்கும் அப்படிங்கிறத ஜோதிட விதி. சரிங்களா? அதன் அடிப்படையில் இந்த காலகட்டம் திருமண முயற்சிகளில் நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். 7ஆம் இடம் 11ஆம் இடம் சம்மந்தப்பட்டு தசாபுக்தி நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த திருமண அமைப்புகளும் கைகூடி வரும். முதல் விஷயம். இரண்டாவதாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் புத்திரபாக்கியத்திற்கு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது. உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். அப்படி 5ஆம் இடம் 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி ஓடுகிறது அப்படின்னு சொன்னால் அற்புதமான முறையில் புத்திரபாக்கியமும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த அமைப்பாக அமையும். அப்படியே இந்த காலகட்டம் உத்தியோக அமைப்புகளுக்கும் தொழில் அமைப்புகளுக்கும் மிகச்சிறப்பானதாக அமைகின்றது. சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு கூட ஓரளவுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அல்லது ஒரு ஸ்டடியான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த வகையில் அன்பு நண்பர்களே, உங்கள் ஜாதக அமைப்பின்படி யாருக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் சென்று கொண்டிருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் உத்தியோகம் தொழில் அமைப்புகளில் ஒரு நல்ல நகர்வுதனை ஏற்படுத்தக்கூடிய ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக பண வரவுங்க. எல்லாருமே இப்போ கவனிப்பீங்க இல்லையா? இந்த பண வரவுகளை பொறுத்த மட்டிலும் கடகராசினியர்களுக்கு இந்த ஒரு 4 மாத காலகட்டம் குரு வக்ர காலகட்டத்தில் குரு வக்ரமானாலும் வக்ரமாகலனாலும் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நகர்வு இருக்கும். சரிங்களா? அது மேட்ரு கிடையாது. தசாபுக்தி நடக்குதாங்கிறது தான் விஷயம். சரிங்களா? அந்த விதத்தில் வருமான ரீதியாக ஒரு நல்ல மணி ஃப்ளோ இருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த அற்புதமான காலகட்டமாக இது அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே,
இந்த காலகட்டம். ஜாதகத்தை பாருங்கள், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 11ஆம் இடம், இது சம்மந்தப்பட்ட, அது என்னங்க சம்மந்தப்பட்ட, அந்த அதிபதிகளோட தசாபுக்தி நடக்கலாம், அல்லது அந்த வீட்டில் அமர்ந்த கிரகங்களின் தசாபுக்தி நடக்கலாம். நடக்குது அப்படின்னா உறுதியாக பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றம் உண்டு. நடக்கலை, ஒரு ஏற்றமும் இருக்காது, அப்படியே தான் இருக்கும். எப்படி இருக்கும்? சரிங்களா? தசாபுக்தி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் இந்த தசாபுக்திகள் நடக்கின்றதுன்னா உறுதியாக கோச்சாரமும் கூட சேருகின்ற பொழுது பண வரவு சிறப்பு மிகுந்ததாக அமையும், பொருளாதார சேமிப்புகள் சிறப்பு மிகுந்ததாக அமையும், கையில் 4 காசு புழக்கம் ஏற்பட்டே தீரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக வரவேண்டிய பணம் ஆனால் வராமல் தடைப்பட்டு நிற்குது. கொடுத்த பணம், இல்லை என்னோடய ஷேரு, இல்லை எனக்கு வரவேண்டிய சொத்து, அதாவது பணவரவு சொத்து, இந்த மாதிரியான அமைப்புகள் எனக்கு வரவேண்டிய வரவுகள் வெளியில் அப்படியே பெண்டிங் ஆகி நிற்குது, தடைப்பட்டு நிற்குது, வரலை அப்படிங்கிற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த பொருட்கள்லாம் வந்து சேரும், வரவேண்டிய பண அமைப்புகள்லாம் வந்து சேர்ந்துடும். சரி, ஜாதக ரீதியாக எப்படிங்க? ஜாதக ரீதியாக உங்களுக்கு தற்பொழுது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது 2ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ அந்த தசாபுக்திகள் நடக்கின்றது என்றால் கோச்சாரம் சிறப்பாக இருக்கின்றது, வரவேண்டியதெல்லாம் உறுதியாக வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்போ நம்ம அதை நன்றாக புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும். இது ஒரு அமைப்பு, ஒரு புறம். அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் உடல் நிலையில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகளை கட்டுப்படுத்தும். அப்போ பாருங்க, உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு ஏதாவது ஹெல்த்தில் தொந்தரவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, இல்லை கொஞ்ச நாளாக மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டம் உடல்நிலையில் இருக்கின்ற அந்த தொந்தரவுகள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும். கூடவே அப்படியே தசாபுக்தியை பாருங்கள், தசாபுக்தியின் அடிப்படையிலும், அன்பு நண்பர்களே, தசை புக்தியின் அடிப்படையிலும் உங்களுக்கு 9ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் உறுதியாக அந்த ஹெல்த் தொந்தரவுகள் எல்லாவற்றையும் மடன்னு குறையும். அது கண்கூட நீங்கள் பார்க்கலாம் ஹெல்த்தை பொறுத்த மட்டும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக கடன் தொந்தரவுகள் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும், அல்லது ஆல்மோஸ்ட் குறையக்கூடிய ஒரு பலத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அப்போது கடன் தொந்தரவுகளிலிருந்தும் உங்களை சற்று விலக்கி வைக்கின்ற அல்லது கடன் தொந்தரவுகளினுடைய பலத்தை குறைக்கின்ற காலகட்டமாக இக்காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு மிகுந்ததாக அமையும். அப்படியே ஜாதக தசாபுக்திக்கும் போங்க, 6ஆம் இடத்தினால கடன் ஏற்படுங்க, 11ஆம் இடத்தினால கடன் அடையுங்க. ஆக 11ஆம் இடம் சம்மந்தப்பட்டு தசபுக்தி போகுதான்னு பாருங்கள். அப்படி தசையும் புக்தியோ போச்சு அப்படின்னு சொன்னால் உறுதியாக கடன் தொந்தரவுகள் ஒரு நல்ல ரேஞ்சில் குறையக்கூடிய அமைப்பை நீங்கள் இந்த 4 மாதம் கண்கூடாக பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தயை கூர்ந்து பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பு அப்படிங்கிற எல்லாவற்றுக்குமே சிறப்பு தாங்க. உயர்கல்வியில் தடைபட்டிருந்தவர்களுக்கு கூட அந்த உயர்கல்வி கிடைக்கும். உங்கள் ஜாதகப்படி 9, 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போனால் போதுமானது, அது நல்ல ஒரு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம். ஆக இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஏற்றத்திற்கான ஒரு அற்புதமான அமைப்பாக காணப்படுகின்றது. தொட்ட இடமெல்லாம் வெற்றி, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதனை போல இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையப்படுகின்றது. இதெல்லாம் ஒரு புறம்ங்க. இது எங்கெங்க தொந்தரவு பண்ணும், ஏதாவது தொந்தரவுக்கான அமைப்புகள் உண்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லாமல் இருக்காது. சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். எங்கே இருக்கும், யாருக்கு இருக்கும், இப்போ அதான் மேட்ரு. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம், எல்லா விதத்திலும் நன்மைகளை தர வேண்டிய காலகட்டம். குரு வக்ரம் பெற்று இருக்கிறதுனால எல்லா நற்பலன்களும் நடக்கும். கொஞ்சம் கூடுதலாக எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும், கூடுதலாக சிரமப்பட்டு அதை அடைய வேண்டியது இருக்கும். அவ்வளவுதான். கொஞ்சம் சிரமப்படுங்க. நல்லது கிடைக்கும் போது சிரமப்படுறதில் தவறில்லை என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விதத்தில் அது கிடைக்கும். அதே போல் இந்த பூர்வீக சொத்துக்கள்லாம் ஏதாவது வராமல் இருக்குது, தகப்பனார் வழியில் ஏதாவது வர வேண்டியது பெண்டிங் ஆகி வராமல் இருக்குது, பாக பிரிவினை ஆகிறது, சொத்து, பணவரவு, ஏதோ ஒரு ஷேர் வராமல் இருக்குது தகப்பனார் வழியிலேருந்து பூர்வீகத்திலிருந்து, அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டங்களில் அப்ரோச் பண்ணும்போது உறுதியாக கிடைக்கும். அப்படியே ஜாதகத்தில் தசாபுக்தியை பாருங்கள், 9ஆம் இடம், 11ஆம் இடம், 2ஆம் இடம் சம்மந்தப்பட்டு தசை நடந்தால், புக்தி நடந்தால், குறிப்பாக 9, 11ஆம் இடம் சம்மந்தப்பட்டு நடந்தால் உறுதியாக இவ்வளோ நாள் தரமாட்டேன், அது மாட்டேன், அப்படி இப்படின்னு முரண்டு பிடிச்சிருந்தா அப்போட சரி போப்பா எடுத்துகிட்டு போப்பா, அந்த தெற்க இருக்கிற தென்னந்தோப்பு அவனுக்கு,
வடக்கு இருக்கிற வாழைத்தோப்பு அவனுக்கு, கிழக்கு இருக்கிற இந்த தோப்பை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவார் பிரிச்சு. சரிங்களா? அதை பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து சேர்ந்துடும். அதனை அடுத்துதான் தகப்பனாருடைய வழியிலிருந்து எதிர்பார்க்காத சில உதவிகள். அதாவது நீங்கள் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்பா வேணாம் நீங்கள் வேலைக்கே போகணும்னு சொல்லிட்டு இருப்பார். வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. நில்றாமாங்க, நீ தொழில் ஆரம்பிச்சு கொடுத்துட்றேன்னு டக்குன்னு கையில் 10 லட்ச ரூபா கொடுத்து ஆரம்பிச்சுக்கிட்டா தொழில் அப்படிம்பார். ஆக இதெல்லாம் நமக்கு ஒரு மெடிக்கல் மிராக்கல் மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே, இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மைகளை உங்களுக்கு வழங்கும், நல்ல ஏற்றங்களையும் நல்ல மேன்மைகளையும் அது கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு 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 நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும். சரிங்களா? அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே, இது ஒரு நல்ல காலகட்டம். நல்ல முயற்சி எடுங்கள். இந்த 4 மாதம் உங்களுக்கு நல்ல உயரங்களை தருகின்ற அமைப்புகளில் உண்டு. உங்கள் தசாபுக்தியும் ஒத்துழைக்குமானால் உறுதியாக அதை அடைந்தே தீர்வீர்கள். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.